So hi, welcome to Sahara Creations. Welcome to another episode of Diaries of 2025. நேற்று வந்து ஒரு டாபிக் பற்றி பார்த்ததை வந்து இப்போ எங்கள் அம்மா வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ இதை அந்த அத்தியாவசியமான டாப்பிக்கை வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு அத்தனை அளவுக்கு அனுபவம். ஸோ அதை வந்து இப்போ எப்படி இந்த 2025 வந்து அந்த பர்டிகுலர் டாபிக் எடுத்து பேசுகிற அளவுக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்றதை வந்து எங்கள் அம்மா இப்போ சொல்ல போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், நமஸ்காரம். சொன்னலதா ஸ்ரீராமன். நேற்று மணியினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு 2025ல டைரியில் என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். நான் வந்து இத்தனை வருஷம் வந்து ஏதோ யாராருக்கோ கல்யாணத்துக்கு கொடுக்கறதோ, உடம்பு சரியில்லாதவரை கொடுக்கறதோ, படிக்கிறதுக்கு கொடுக்கறதோ, கோல் கொடுக்குறதோ ஏதோ பண்ணிடணும். இனிமே வந்து நம்மளுக்கு ஒரு இவ்வளோ சர்டன் மினிமைஸ் ஆகிடுறது இல்லையா பென்ஷன் பொழுது. நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு லிமிட் ஷார்ட் போட்டுருந்தோம், லிமிட் போட்டுருந்தோம். தட் இஸ் இந்த எக்ஸ் அமௌண்ட் ஃபார் டெம்பிள், ஒய் அமௌண்ட் ஃபார் எஜுகேஷன் டு த புவர் பீப்புள், அப்புறம் இசட் ஃபார் இது ஏதோ மேரேஜோ சம் அதர் பர்பஸ் யாருக்கு வராலோ ஏதோ சடனாக தேவைப்படுறது அந்த மாதிரி வந்தாலன்னா அவளுக்கு கொடுக்கணுன்றது நாங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து ஃப்ரேம் பண்ணிட்டோம். அது கடவுள் புண்ணியத்தில் எங்களால் அந்த லிமிட்லேயே எங்களால் கொடுக்க முடிஞ்சது. அது நான் வந்து பகவானுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு மிஞ்சி என்ன போன வருஷம் வரைக்கும் எனக்கு தோணினப்போ புடவை வாங்கிட்டு இருந்தேன், ஏதோ நகை வாங்கி பர்த்டே அது மாதிரி தான் தோணப்பெல்லாம் எனக்கு எப்பவுமே தோணும். பர்த்டேக்கு அதெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கறதோட சரி. இப்போ அது கூட பசங்களுக்கு கூட எனக்கு ஒன்றும் வேண்டாம், இருக்கிற புடவையே கட்டிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றேன். அதனால என்னுடைய நீதான சாரீஸோ ஜுவல்ஸ் எல்லாம் வாங்குறதே கிடையாது, இருக்கிறதே போறோம்னு விட்டாச்சு. அதனால அந்த அமௌண்ட்டை வந்து ஏதோ வரதுல நாலு என் பசங்களுக்கு பேர பசங்களுக்கு அவள் பர்த்டேக்கு என்னால் முடிஞ்சது நான் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் மீதி இருக்கிற அமௌண்ட்டை நான் வந்து ஏதோ 1000 rupees ஆனால் கூட ஆர்டி ஓப்பன் பண்ணி எல்லாம் இப்போ ஆன்லைன்லேயே வந்துடுது. நம்ம பேங்க்கில் போய் ஓப்பன் பண்ணி ப்ராசஸ் எடுத்து சிக்னேச்சர் டேலி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆன்லைனில் போட்டால் அது கூட நான் வந்து மினிமம் தான் போடுறேன், 24 months அந்த மாதிரி தான் போடுறேன், 12 months அந்த மாதிரி போட்டுட்டு வர அமௌண்ட்டை வந்து எஃப்டியாக போட்டுட்டு சேர்த்து வச்சுருந்தோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும் அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தட் இஸ் நீடை குறைச்சிண்டு நம்ம வந்து அட் த சேம் டைம் நம்மளை சுற்றி இருக்கிறவாளை வந்து நன்னா வச்சுண்டு அவள் நன்னா இருக்கிறத பார்க்கறது ஒரு சந்தோஷமாக நான் நினைக்கிறேன். ஸோ மணிக்கு எப்போவுமே வேல்யூ இருக்குது. அதை நம்ம கொண்டாடும் பொழுது தான் நம்ம கையில் இருக்கும், இல்லைன்னா நம்மளை விட்டு ஓடி போயிடும். ஓடி போகிறது கூட தெரியாத போயிடும், வாய் கூட சொல்லாமல் போயிடும், வாய் கூட சொல்லாது. அதனால நம்ம சின்ன வயசுலேருந்து செலவை யோசிச்சு பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையினுடைய லாஸ்ட் பிரீத் வரைக்கும் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். கரெக்ட், வெரி குட்மா, கரெக்டா கிறிஸ்பா பாயிண்ட் வந்து இன்னைக்கும் வந்து சொல்லிட்டேன். ஒரு 2-3 டேக்கு பரவாயில்ல. ஸோ எப்படி இருந்தாலும் ஆகும் இல்லையா? ஏன்னா இது வந்து டைரிஸ்ன்னு சொல்லும்போது அவங்களோட வியூ பாயிண்ட்ல தான் சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து எங்க அம்மா சொன்னது வந்து ஓகே ஸ்ட்ரைக் ஆச்சு, கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ட்ரை டு ஃபாலோ இட். இதுக்கு ஏஜ்ன்றதே கிடையாது. ஆர்டி போடணுமா, ஓகே எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கொடுக்குற மணியில் 100 ரூபாய் 500 ரூபாய் வருதா, அதை வந்து நீங்கள் போடலாம். ஒரு நார்மல் அக்கௌண்ட் இருக்குது, அதில் யூஸே பண்ணலன்னா அதில் ஒரு 10,000 ரூபாய் போட்டு வைக்கிறோன்னா 500 ரூபாவா வந்து 12 monthsக்கு போட்டு கூட அந்த 500 ரூபாய் 6,000 ரூபாய்க்கு வந்து 600 ரூபாய் வரும். எப்பவுமேம்மா சேவிங்ஸ் மட்டும் நம்மள வருத்தி சேவ் பண்ணாதான் அது சேவ் பண்ண முடியும். ஆமா, நம்ம மீதி இருந்தா போட்டுக்கலாம்னா மீறாது. ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து பண்ணாதீங்க. நிறைய மேக்ஸ் கணக்கில் மேக்ஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸில் கூட இதுதான் சொல்லித்தராங்க, சின்ன வயசுலேருந்தே சேவ் பண்ணுங்கள் பர்சன்டேஜ்ன்ட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் ஓல்ட் ஏஜ் லைஃப்பில் இருக்கும்போது ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாகவும் இருப்போம், இண்டிபெண்ட்டாகவும் இருப்போம் அப்படின்றதான் எங்கள் அம்மா கருத்து. ஒரு மாதிரி செக்யூர்டாக இருக்கும். ஆமாம், அதே மாதிரி when you give gift to your grandchildren, that is the best thing which you can happiness you can get. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன்மா. நம்ம உயிரோட இருக்கும் பொழுது பசங்களுக்கு கொடுத்து பாக்குற சந்தோஷத்தை பார்க்கணும். ரைட். ஸோ அதான் எங்க அம்மா ஃபாலோ பண்றாங்க. ஸோ 2025ல என்ன மாதிரி செக்ரிகேட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு
அனதர் எபிசோடில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் வேற ஒரு டாப்பிக்கில் நம்ம சந்திக்கலாம். பாய். பாய்.